போல்ட்டெல்லாம் எதுவுமே வராது ஸ்டாக்கில். இது வந்து கீழே இறங்கும் ஏதோ ஒன்று தான் வச்சுனா. நம்ம பைக்குக்கு வந்து ஃபைனலாக வந்து டயர் ஆகர் மாட்டியாச்சு. யோசிச்சா இங்கே போட்டோம்னா பேடாக் நம்மளால் வைக்க முடியாது. இந்த ரெண்டும் சேர்த்து வேணா எனக்கு வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாடி வேணால் தரேன், கீழே சின்ன ஹெல்ப்பாக பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டியூக் 250க்கு வந்து டயர் ஆகர் வாங்கியிருக்கோம். நான் இன்றைக்கி நாசி ட்ரெயின்டியில் தான் வந்தேன். நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு அந்த பைக்கில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படி என்னதுங்கிறத உங்களுக்கு லாக கன்டினியூ பண்ணுறேன். ஹாய் நண்பர்களே, எப்படி இந்த வண்டிக்கு வந்து ஒரு வழியாக மைலேஜ் டெஸ்ட் முடிச்சாச்சு. எனக்கே இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கிங். என்ன ஏதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் வந்து இந்த வண்டிக்கு நான் ரிவ்யூ போட்டிருப்பேன், அந்த மைலேஜ் டெஸ்ட் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் நீங்கள் பாருங்கள். 390 யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் அந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஏன்னா இவ்வளோ மைலேஜ் தருமா அப்படிங்கிறது எனக்கே வந்து சரியான ஷாக்கிங். 390 அன்எக்ஸ்பெக்ட் மைலேஜ். நீங்கள் போங்க அந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து போயிட்டு நம்மளோட இது பார்க்கணும். நான் நேற்று சாரீ கார்டு கழட்டிட்டேன். இப்போ வந்து இது போய் நம்மளோட டியூக்கு மாற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம். நான் உங்களுக்கு ஷாப் போய்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, டயர் ஆகர் எடுத்தாச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து போல்ட்டெல்லாம் எதுவுமே வராது ஸ்டாக்கில். நான் வந்து இது எல்லாமே தனியாக கடையில் போய் வாங்கினேன். அதேமாதிரி வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட் ஒன்று வாங்கினேன், இந்த போல்ட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இந்த 2 சைடு வந்து ஆல்ரெடி அந்த சாரீ கார்டுக்கு இந்த போல்ட்டே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இந்த டயர் ஆகர் மாதிரி தான் இது பண்ண போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். நான் ஆல்ரெடி டைம் ஆச்சு. இன்றைக்கி நான் வச்சுலாம் போய்ட்டு சாவி எடுத்துகிட்டு, நான் ஆக்சுவலி அந்த வண்டியில் போகிறங்காட்டி இந்த வண்டி சாவி எடுத்து வந்து நான் கீழே வச்சிட்டேன். மாதிரி நான் மேலேயே போகல. ஓகே, வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் 5 minutes later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஒர்க் ஷாப் பண்ணிட்டேன். அந்த அண்ணங்கிட்ட நம்மளோட டயர் ஆகரை கொடுத்துட்டேன். அவர் தான் வந்து நம்மளுக்கு வெல்ட் வைப்பார். நம்ம வண்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் என்ன பிளான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். மேக்ஸிமம் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து இப்படி அடிச்சுட்டு இங்கேருந்து இவ்வளோ பெருசு ஒரு கிளாம்பு மாதிரி வச்சு இந்த போர்டில் போடுவாங்க. அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் பார்க்குறக்கு. இந்த டிஸ்கோ லிக்கு டோட்டலாகவே அது அசிங்கப்படுத்திடும். நான் என்ன நினச்சிருக்கேன்னா, இதிலேருந்து இப்படி டேரெக்டாக இப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். அதனால் என் ஐடியாவை சொல்லியிருக்கேன். என் ஐடியா செட் ஆச்சுன்னா பாருங்கள். இது டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் டயர் கேட்டேன் 2000 டயர் ஆகர் கேட்டேன் 2000 சொல்கிறாங்க. எனக்கே சரியான ஸ்டாக்கு. நான் இது எவ்வளோ வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ நான் பாப்பா அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே போட்டுருங்க, நீ அது போட்டோம் இப்படி திரும்பி சொல்லிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இப்படி வச்சுட்டாங்க. இதை மட்டும் சும்மா இதுக்காக மாட்டிட்டாங்க. இது வந்து கீழே இறங்கும் ஏதோ ஒன்று தான் வச்சுனா. நான் சொன்னாலும் இதுக்கு வந்து ஒரு கிளாம்பு இந்த இடத்துல நான் வந்து என்ன சொன்னால், இங்கே கொண்டு வந்து இதில் அடிங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அடித்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம டேரெக்டாக இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரே வெல்டாக அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, அவரோட இஷ்டத்துக்கே விட்டுறலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத நம்மளுக்கு எதுவும் தெரியப்படுதில்ல. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு அவங்க அடிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். Few inches later. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்குக்கு வந்து ஃபைனலாக வந்து டயர் ஆகர் மாட்டியாச்சு. இப்படி தான் இருக்குது லுக்கு. பேக் லுக் பாருங்கள், செமையாக இருக்குது. ஆக்சுவலி நான் இவ்வளோ நாள் வந்து எனக்கு தெரில. இப்போ தான் செமையாக இருக்குது ஒரு மாதிரி. நான் இப்போ தான் பைக்கை வாஷ் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு அப்படியே நீட்டாக நிறுத்தி வச்சுக்கிறேன். அப்புறம் அப்படியே இது கூட அப்படியே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த டியூப் இருக்கும்ல, இது பேர் வந்து டயர் ஆகர் டியூப் அப்படின்னு சொல்லி எங்கள் பில்லில் போட்டிருந்தாங்க. இது பேர் வந்து டயர் ஆகர். இந்த ரெண்டும் சேர்த்து நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கேட்கும்போது எனக்கு வந்து
நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்கிறதுலே கம்மியாக கேட்டது வந்து என்னென்னா 900 ஒரு 850 சம்திங் அவ்வளோதான் சொன்னாங்க. இதே வந்து நான் கேடிஎம் ஸ்பேர்ஸ் அந்த மாதிரி நான் நிறையா வெப்சைட்டில் ஆஃப்லைனில் தடும்போது 1200 1500 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன் ஜென் 3க்குன்னு சொல்லி 2000லாம் போட்டு வச்சுருந்தாங்க, 2200லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி நான் ஃபைனலாக ஒரு டைம் நான் ஷோரூம்லேயே கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஷோரூமில் கேட்டேன். நம்மளோட பில்லு கூட இங்கே சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது டோட்டலாக ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்து 650 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த வெல்டிங் இது போய் நான் வச்சது கரெக்டாக இங்கேருந்து இதில் கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நான் சொன்னது என்னென்னா இதை கொண்டு வந்து இதில் போடுற மாதிரி, பட் ஆனால் நான் அப்போ தான் யோசித்தேன் இங்கே போட்டோம்னா பேடாக் நம்மளால் வைக்க முடியாது, ஸோ அதனால் இங்கே போடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டேன். அதுக்கப்புறம் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதுக்கு வெல்ட் அடிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இதை வந்து கிரைண்டிங் பண்ணி இந்த சைடில் வந்து ஜென் 2க்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் மாதிரி வரும், அதை வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு இந்த 3க்கும் சேர்த்து 300 ரூபா கேட்டாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 650 ப்ளஸ் ஒரு 300 950 ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த போல்ட்டு இந்த இதுக்குள்ளே மொத்தம் 3 போல்ட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த போல்ட்டு ஒன்று, இந்த போல்ட் ஒன்று, ஏன்னா அந்த சைடு வந்து ஷாரி கார்டுக்கு அந்த சைடு மட்டும் தான் இருக்குது, இந்த சைடு இருக்காது. இந்த போல்ட்டுக்கெலாம் சேர்த்து எனக்கு வந்து 1000 ஆச்சு டோட்டலாக. இது 50 ஆச்சு, டோட்டலாக சேர்த்து 1000 ஆச்சு. இது வந்து நீங்களுமே வந்து உங்கள் ஷோரூமில் வந்து நீங்கள் கேட்டு பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் வாங்குறது எனக்கு இன்னும் வந்து ஆக்சுவலாக அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. இது வந்து இது வந்து ஒரிஜினல் கேடிஎம் டயர், டூப்ளிகேட் கிடையாது. இது வந்து ஒரிஜினல் கேடிஎம் ஓயோடது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கள் ஷோரூமில் கேட்டு பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி பண்ண முடியல ப்ரோ எனக்கு ஒர்க் ஷெட்யூலாக இருக்குது அப்படின்னா எனக்கு வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாடி வேணால் தரேன், கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இதை வேணால் நான் 1000 டோட்டலாக எனக்கு 1000 ஆச்சு. யாருமே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு பொருள் சேல் பண்ண மாட்டாங்க. பட் ஓவர் ப்ராஃபிட் 2000 3000 1600 அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் 1100க்கு அது தரேன். நான் வேணால் அது உங்களுக்காக மேபி ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அது உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பட்டு எனக்கு வேணும்னா ரிப்ளை பண்ணுங்கள். இல்லையா அது வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவிலே கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம், அதான் பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ எனக்கு ஷெட்யூல் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நான் இது வேணால் உங்களுக்கு சேம் என் பைக்கில் என்ன இதில் இருக்கோ அதே மாதிரி தான் மாட்டி தரேன். இதுக்கு பெயிண்டிங் மட்டும் நான் ஆர்டர் ஒரு 5 ஆர்டர்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நானே ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி இது பெயிண்ட் பண்ணி தந்துடுறேன். இல்லை ப்ரோ எனக்கு 2 or 3 தான் வருது அப்படின்னா இப்படி பண்ணிடுறேன், நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் வந்து லுக் வந்து நீட்டாக இருக்குங்க. ஏன்னா லுக் வந்து நீட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். பை. I just want to say